ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி பூஜை விரத vlog தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு உடனே வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான vlog. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு vlog இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வரலட்சுமி விரதம். ஸோ இது வந்து எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வரலட்சுமி விரத பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இல்லைங்களா? வாங்க என்னோட பூஜை நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக எனக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் பார்ட்டாக தான் வந்து திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா அட் அ டைம் என்னால் மொத்தமாலாம் வாங்க முடியாது. ஏன்னா வரலட்சுமி விரதம் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தான் வரும். அதுக்கு முன்னாடி நாட்கள் கண்டிப்பாக எனக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். வரலட்சுமி விரதம் அன்னைக்குமே எனக்கு ஆஃபர்ஸ் உண்டு. அப்படின்றதுனால நான் வந்து ஒர்க்கை வந்து ஷெடியூல் பண்ணிப்பேன். அதுவும் மெயினாக வந்து வரலட்சுமி பூஜை அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய பூஜை இல்லைங்களா? ஆக்சுவலாக எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய பூஜை. கௌரி விரதம் அப்படின்னு ஒன்று வரும். தீபாவளிக்கு அப்புறம் வர அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜை. அது நோன்பு அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அதே மாதிரி தான் வரலட்சுமி நோன்புமே. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பூஜை. இருக்கிற பூஜையிலே ரொம்ப பெரிய பூஜைகள். ஸோ அப்படின்னும் போது அதுக்கு ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணணும். பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். அதனால ஷெடியூல் போடாமல் நான் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் வந்து ஷெடியூல் போட்டு எனக்கு ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம். ஏன்னா வேலைக்கும் போகணும். வேலைக்கு போகும்போது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸும் நம்ம பண்ணோம் அப்படின்றதுனால நான் ஷெடியூல் போட்டு தான் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து என்னன்னா, தட் மீன்ஸ் வரலட்சுமி பூஜை அன்னைக்கு முந்தின நாள் வந்து வளையலும் ஜாக்கெட் பிட்டும் வந்து கொடுக்கறதுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு, ஆக்சுவலாக மறுநாள் பூஜை, அதுக்கு முந்தின நாள் நைட் போய் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ பிளவுஸ் பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். ஏன்னா நான் முன்னாடி நாள் தான் வாங்குறேன் அப்படின்றதுனால என்னால் பெரிய ஸ்டோருக்கு போக முடியல. பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து பார்த்து வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே பிளெயினாக கொடுக்க வேண்டாம், எனக்கு பிளெயினாக பிடிக்கல. அதே அட் த சேம் டைம் நம்பர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. நிறைய நம்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நம்பர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கல. அப்படின்றதுனால நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் காட்டுங்க, பட் ஆனால் வந்து எனக்கு 15 பீசஸ் வேணும், கொஞ்சம் நல்ல ப்ளவுஸ் பிட்டாக காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடையில் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டு ப்ளவுஸ் பிட் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டு, கோலம் இடையில வந்தது பார்த்தீங்களா, அந்த கோலம் வந்து அன்னைக்கு தான் நான் போட்டேன். அதாவது நாளைக்கு விரதம், பூஜை இருக்கு, இன்னைக்கு வந்து முந்தின நாள் நைட் வந்து நான் அதை போட்டேன். ஏன்னா வளையல் நம்ம வந்து இதுவெல்லாம் வாங்கிட்டு வரோம், ப்ளவுஸ் பிட் எல்லாம் வாங்கிட்டு வரோம். ஸோ வீட்டில் கொஞ்சம் மங்களகரமாக வீடு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன், போய் அதை கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டை கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட ஹீரோயின். ஆமாம், வரலட்சுமி விரதம் இல்லைங்களா? ஸோ நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே வருஷம் நான் வந்து லக்ஷ்மி குபேரரோட லக்ஷ்மி இருக்கிற வந்து திருவுருவ படம் வச்சு தான் நான் வந்து வரலட்சுமி விரத பூஜை வந்து வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து சிலை வாங்கி வச்சு பண்ணுற ஆசை இருக்குது. பட் பார்ப்போம், லக்ஷ்மி தேவி எப்போ அருள் புரியுறாங்களோ அப்போ நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அவங்கக்கிட்ட எப்போவுமே நான் யூஸ்வலாக வச்சுட்ருக்க காயின் அது எல்லாமே வந்து இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் லக்ஷ்மி தேவிக்கு வந்து சில பிரசாதங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து என்னோட குலதெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான ஒரு தெய்வம் இல்லைங்களா? எந்த பூஜை நம்ம பண்ணாலுமே விநாயகரையும் குலதெய்வத்தையும் வந்து நம்ம வந்து வழிபட்டுட்டு தான் எல்லா பூஜையோட வழிபாட்டுகளும் நம்ம வந்து பின்தொடரணும். ஸோ அதனால என்னோட குலதெய்வத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக லக்ஷ்மி தேவிக்கு என்ன பண்ணியிருக்கணும் அதே கான்செப்டில் அவங்களுக்கும் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்களோட அருளாசியும் நமக்கு ரொம்ப முக்கியம். விநாயகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மஞ்சள் பிடிச்சி வைக்காம, இவர் வந்து மஞ்சள் விநாயகர். உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரிகிறாருன்னு தெரியல. நான் வந்து மஞ்சள் விநாயகரை வந்து வச்சு
அவருக்கு வந்து ஒரு மலர் சாத்தி அவருக்கு வந்து பிரசாதமா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு இப்ப நான் வந்து பூஜை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை பண்ணிடலாம். பூஜை பண்றதுக்கு வந்து முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா மஞ்சள் விநாயகர். அந்த மஞ்சள் விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விநாயகர் சதுர்த்தி எனக்கு கிஃப்டா வந்தது. ஸோ அவர் வந்து மங்களகரமா மஞ்சள்ல வந்தாரா, சரி அதனால எல்லா பூஜைகளுமே அவரையே வச்சு நான் வந்து மஞ்சள் பிடிச்சி வைக்கிறதுக்கு பதிலாக அவரையே வச்சு நம்ம பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவரை இறக்கியாச்சு எல்லா பூஜையிலையும். ஸோ வந்து நைட்டு தான் யூஸ்வலா வரலட்சுமி பூஜை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாலே 6 மணிக்கு மேலே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுதான் வழக்கம் இல்லைங்களா. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் நானுமே வந்து பூஜை பண்ணியிருந்தேன். அன்னைக்கு அந்த பூஜைக்கான அந்த நாள் இருக்கு இல்லையா. ஸோ அன்னைக்கு வந்து நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் 3 நாள் பண்ணுவாங்க, 3 நாட்கள் பண்ணுவாங்க. சில பேர் வந்து 1 நாள் பண்ணுவாங்க. நான் வந்து 1 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன். நான் 3 நாள் பண்ணலை. ஏன்னா எனக்கு வந்து வேலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. நான் இருக்கிறது ரெண்டல் ஹோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 3 நாள் நம்ம பூஜை பண்ணுறோம்னா நம்ம லக்ஷ்மி தேவியை வந்து அம்மன் அழைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மன் அழைப்பெல்லாம் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம வந்து பிரம்மாண்டமாக வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு காலையில் மதியம் நைட்டுக்கு நீங்கள் அம்மன் அழைப்பு வச்சு 3 நாள் பூஜை பண்ணுறீங்கனாலே நீங்கள் பூஜை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வேலைக்கும் அம்மனுக்கு வந்து பிரசாதம் வைக்கணும். கம்பல்சரி வச்சே ஆகணும். அது உங்களால முடிஞ்சது என்ன பிரசாதம் வேணாலும் வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும் அப்படின்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. பட் ஆனா வைக்கணும், கண்டிப்பா வைக்கணும். அம்மனை பட்னி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மன் நம்ம அதாவது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்றதுதான் அதோட ஐதீகம். ஸோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் யூஸ்வலாவே என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஐதீகம் அப்படின்றது என்ன, ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலைக்கு நம்ம எல்லாமே கொடுப்போம் இல்லைங்களா. நம்ம வந்து தட் மீன்ஸ் அவங்கள கவனிப்போம், அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நம்ம வந்து செஞ்சு தருவோம், அவங்கள நல்லா கவனிச்சுப்போம், என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுப்போம்ல. நார்மலாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கெஸ்ட் அப்படின்னாலே நம்ம பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி தேவி வராங்க, அப்போ நம்ம எப்படி கவனிக்கணும். ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் அவங்கள வீட்டில் விட்டுட்டு நான் போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லைங்களா. ஸோ அதனால நான் வந்து 3 நாள் பண்ணேன்னா ஒரு தடவை நான் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அவங்கள தனியாக நான் வீட்டில் விட்டுட்டு நான் போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்குது. ஸோ அதனால நான் பண்ணலை. நான் 1 நாள் தான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டல் ஹோம்ல இருந்து கடவுளோட ஆசீர்வாதத்தினால சொந்த வீட்டுக்கு நான் போனதுக்கு அப்புறமா ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு வரலட்சுமி பூஜை வந்து 3 நாள் பண்ணணும். அதனால லீவெல்லாம் சேர்த்து வச்சு பிளான் பண்ணி லீவ் எடுக்கணும் அப்படின்ற ஐடியால இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்ப்போம், கடவுள் அருளால அது எப்போ அமையுது அப்படின்றது பார்ப்போம். கடவுள் கூடிய சீக்கிரமே அந்த அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லி நானும் நினைச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணணும். ஸோ எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதுனால நான் 1 நாள் தான் பண்ணேன். ஸோ 1 நாள் நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஈவினிங் தான் நமக்கு ரொம்ப விசேஷம். ஸோ அதனால ஈவினிங் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு மெயினாக என்ன வேணும், பணம் கண்டிப்பாக வைக்கணும். வரலட்சுமி விரதத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு கடவுள் பன்மடங்கா தருவாங்க. எப்படி அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்களா, அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது பல மடங்கா பெருகும். அக்ஷயம் அப்படின்னா கேட்காமலே அள்ளி அள்ளி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி பொருள் உண்டு. அதனாலதான் அதுக்கு பேர் அக்ஷய திருதி. அதே மாதிரிதான் வரலட்சுமி நோம்புமே. வரலட்சுமி அப்படின்னா நம்ம கேட்டதும் சரி, கேட்காம இருக்கிற நலன்கள் நன்மைகள் அனைத்தையுமே நமக்கு எது நல்லதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே வாரி வாரி வழங்குறது தான் வரலட்சுமி நோம்போட சிறப்பே. ஸோ அப்படின்னு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணும்னு இல்லாதவங்களால என்ன பண்ண முடியும், இருக்கிறவங்க வைப்பாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். ஈவன் 1 ரூபாய் காயின் கூட வச்சுக்கோங்களேன். 1 ரூபாய் காயினா இருக்கலாம், இல்ல ஒரு வாழைப்பழமா இருக்கலாம், ஒரு வெற்றிலையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு டைமண்ட் கல்கண்டு ஆப்வியஸா சாமிக்கு வந்து மனசார நம்ம பண்றதுதான் முக்கியம். நமக்கு என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் வந்து நம்ம வச்சு இது பண்ணலாம். ஸோ நான் பிரசாத வகைகள் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வெரைட்டி ரைஸ்லாம் வைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து டைம் கரெக்டாக போகும். வெரைட்டி ரைஸ்லாம் நான் வைக்க மாட்டேன். பட் நான் கொஞ்சம் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்து லீவ் போட்டுட்டு அன்னைக்கு மட்டும் லீவ் போட்டேன். அதாவது 3 நாள்லாம் கிடையாது. அன்னைக்கு வரலட்சுமி பூஜை அன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுட்டேன்.
எங்கள் சார் கிட்ட கெஞ்சி கேட்டேன். அதனால வந்து எங்கள் சார் வந்து கெஞ்சிலாம் கேட்கல ஃப்ரெண்ட்ஸ், லீவ் வேணும்னு கேட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. கெஞ்சிலாம் கேட்கணுன்ற நீங்க இல்லை, அவர் கேட்டாலே கொடுத்துருவாரு. நல்லவர், அவருக்காகவும் பூஜை டைம்ல வேண்டிக்கலாம். ஸோ கேட்டோன்னே கொடுத்துட்டாரு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் பார்த்து வெரைட்டி ரைஸ்ல, ஏன்னா எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை, அதனால பண்ணேன். இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பூஜை வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, சொல்லியும் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பூஜையை இன்னும் என்ன பெட்டரா நான் பண்ணலாம், என்ன வகையில நான் இன்னும் பெட்டரா பண்ணலாம். ஏன்னா நம்ம ஒரு பூஜையை பண்ணி நம்ம சிலதெல்லாம் கடவுள்கிட்ட எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க நம்ம கேட்கும் போது கடவுள் வந்து நான் ஏன் உனக்கு பண்ணணும்னு கேட்கறதே இல்லை. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு பண்றேன்னு சொல்லி கேட்டதையும் கொடுக்குறாங்க. கேட்காம இருக்க பல நன்மைகளை நமக்காக அவங்க செய்யறாங்க. அப்படின்னும் போது ஒவ்வொரு பூஜையும் நான் வந்து போன தடவை பண்ணதை விட இந்த தடவை கொஞ்சம் நான் பெட்டரா பண்ணணும் அப்படின்னு எப்பவுமே யோசிப்பேன். எப்பவுமே என்னால முடிஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 2% ஆச்சு அந்த பூஜையில நான் ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத எப்பவுமே நான் பிளான் பண்ணுவேன். ஸோ இந்த தடவை வந்து சரி வெரைட்டி ரைஸ்லாம் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் நான் வீடு வாங்கினதுக்கு அப்புறம் பண்ணலாம்னு யோசிச்சேன். பட் ஆனால் எனக்கு டைம் இருந்ததுனால இந்த தடவை பூஜையில என்ன பெட்டர்மெண்ட்டா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி ஓகே வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம பண்ணலாம், இப்போ எப்பவுமே பண்ணதில்லை இல்லையா, அதனால வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம வந்து தாம்பூலம் கொடுப்போம், வரவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு பிரசாதமாகவும் வெரைட்டி ரைஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால நான் ஓகே வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணிட்டு வரவங்களுக்கும் நம்ம வந்து இந்த பாக்ஸில் கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி அது எல்லாமே நான் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன், இந்த பதிவிலையும் நான் மறுபடியும் சொல்றேன், விநாயகரை மனதார வேண்டிட்டு உங்க குலதெய்வம், அது ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ, உங்க குலதெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு நீங்க எந்த பூஜை பண்ணாலும் 100% அந்த பூஜை மன நிறைவோட வெற்றியோட முடியும், வெற்றியோ அமையும். நீங்க எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை கடவுள் கண்டிப்பா நிறைவேற்றி தருவாரு. ஸோ அதனால வந்து எப்பவுமே அதை மறக்காதீங்க. விநாயகரை வேண்டும் போது என்ன வேண்டலும், இந்த பூஜை வந்து நல்லபடியா நான் பண்ணி முடிக்கணும், நான் எந்த நோக்கத்தை மனசுல வச்சு இந்த நான் பூஜையை பண்றேனோ அந்த நோக்கம் எனக்கு நிறைவேறணும், நான் வைக்கிற வேண்டுதல்கள் நான் வணங்குற அந்த கடவுளுக்கு காதுல சென்று அடையணும் அப்படின்றதுக்கு அதுக்கு நீயும் குலதெய்வமான நீயும் எனக்கு துணை நிற்கணும் விநாயகரா அப்படின்னு சொல்லிட்டு, விநாயகா அப்படின்னு சொல்லி அவரையும் குலதெய்வத்தையும் நீங்க வேண்டிட்டு பூஜையை ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 சிறந்தது. எப்பவுமே அதுதான் நல்லதும் கூட. விநாயகர் அப்படின்றது எல்லா தெய்வங்களுக்கும் மூத்தவர். குலதெய்வம்ன்றது நம்ம வீட்டுல இருக்கிற வயசானவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதை எப்படி கொடுப்போம், அவங்க குலதெய்வம்ன்றவங்க நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற நம்ம குடும்பத்துல சேர்ந்த ஒருத்தர். அதனால அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு, அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சு அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதே ப்ராசஸை தான் நான் வந்து ரொம்ப டீப்பாக வேண்டிட்டு இருக்கேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப டீப்பாக வேண்டிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 லக்ஷ்மி போற்றிகள் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் மொபைல் யூஸ் பண்ணி தான் சொல்லுவேன். ஸோ மொபைல்லேருந்து நான் இப்போ அது சொல்ல போகிறேன், நீங்களே அதை கேளுங்க. ஓம் அன்பு லக்ஷ்மி போற்றி, ஓம் அன்னலக்ஷ்மி போற்றி, ஓம் அமிர்தலக்ஷ்மி போற்றி, ஓம் அம்சலக்ஷ்மி போற்றி, ஓம் அருள்லக்ஷ்மி போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மி போற்றி, ஓம் அழகு லக்ஷ்மி போற்றி, ஓம் ஆனந்த லக்ஷ்மி போற்றி, ஓம் லக்ஷ்மி போற்றி, ஓம் ஆனந்த லக்ஷ்மி போற்றி, ஓம் ராஜ்யலக்ஷ்மி போற்றி, ஓம் விஷ்ணு லக்ஷ்மி போற்றி, ஓம் வைடூரிய லக்ஷ்மி போற்றி, ஓம் வரலக்ஷ்மி போற்றி, ஓம் வைரலக்ஷ்மி போற்றி, ஓம் வரலக்ஷ்மி போற்றி, ஓம் வீரலக்ஷ்மி போற்றி, ஓம் வைர
மகாலட்சுமி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி போற்றி, ஓம் மகாலட்சுமி போற்றி போற்றி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் 108 போற்றிகள் கேட்டிங்களா? ஸோ அது எல்லாமே நான் வந்து திருப்தியாக சாமிக்கு வந்து லக்ஷ்மியோட போற்றிகளெல்லாம் வந்து பொறுமையாக உட்காந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கடவுளுக்கு ஆராத்தியெல்லாம் காமிச்சு சாம்பிராணியெல்லாம் என்னென்னலாம் காட்டணுமோ அதெல்லாம் நான் வந்து காட்டிகிட்டு இருந்தேன் பூஜைக்கு. ஸோ இன்னைக்கு என் பாப்பாவுக்கு வந்து வரலட்சுமி விரதம் அப்படின்னாலே பெண்களுக்கான விரதம். அதில் முக்கியமான அம்சமும் ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? நார்மலாக இருக்கிறவங்க கூட அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு பார்க்குற எல்லாருமே ரொம்ப அழகாக ரொம்ப அம்சமாக இருப்பாங்க. பெண்களை பார்க்கவே அன்னைக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஸோ அதனால எனக்கு கேர்ள் பேபி இல்லைங்களா, அதனால நான் வந்து அவங்களுக்கும் அழகாக ட்ரெஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவசரமாக வந்து கிளம்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்குலாம் எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ ஆன் ஸ்பாட்டில் நான் வந்து கட்டிட்டு வந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் கிளம்பியாக இருந்துச்சு. பட் ஆனால் ஓகே, எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னோட தங்கச்சிக்கு வந்து நான் தாம்பலம் கொடுத்துட்டு இருந்தேன். என் பாக்கெட்ல வெளியே போகும்போது நீ தட்டி பார்த்தா அந்த பார்த்தீங்கன்னா 500 ரூபா கட்டு இருந்துச்சு. சட்டத்தை மட்டும் ஒண்ணுமே இருக்காது. 2 பேர் நின்னாதான் விழுவாங்க. மாசமா இருக்கு. என் புருஷன் என் காலில் விழு 500 ரூபா தரேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பூஜையை பார்த்தீங்களா? நீங்கள் வந்து நான் என்ன மாதிரியான பிரசாதம்லாம் வந்து சாமிக்கு வந்து இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பூஜை பண்ணேன். முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம என்னென்னலாம் பூஜையில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் பூஜை பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் வந்து வைக்கணும் கம்பல்சரி. அதுக்கப்புறம் பழ வகைகள், அதுக்கப்புறம் வந்து தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தாம்பூலம்ல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. அது வந்து நீங்க கேட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லைன்னா அடுத்த வருஷம் வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் அது இருக்கு, நீங்க போய் அதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. பட் எல்லாமே கொடுக்கணுன்ற நெசசிட்டிலாம் கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ ஒரு வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு பூ வச்சு கூட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஸோ அது கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப முடியாதவங்க, இல்லைங்க எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுங்க, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வந்து சௌகரியம் பத்தலை அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ சிம்பிளாகவும் பண்ணலாம். நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் பண்ணலாங்க இந்த வரலட்சுமி பூஜையை. பட் உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை சேர்த்து பூஜையை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவை நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.